தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கடுமையான மோதல் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி மாறி மாறி மிசைல்ஸை ஏவி இரு நாடுகளோட நகரங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு அபாயகரமான செய்தி வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த நிலைமை கட்டுக்கடங்காம போனா இஸ்ரேல் நிச்சயமா ஈரான் மேல அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் அப்படின்றது தான் அந்த எச்சரிக்கை செய்தி. ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் மேல அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா பதிலுக்கு நாங்களும் இஸ்ரேல் மேல அணுகுண்டு வீசுவோம் அப்படின்ற இன்னொரு திடுக்கிடும் செய்தியும் வெளியாயிருக்கு. இந்த திடுக்கிடும் செய்தியை வெளியிட்டது ஈரான் கிடையாது. அந்த நாடு யாரு, அவங்க ஏன் இஸ்ரேலை மிரட்டுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். இஸ்ரேல் மேல அணுகுண்டு வீசுவோம் அப்படின்னு சொன்ன அந்த நாடு வேற யாரும் கிடையாது, இந்தியாவோட பரம எதிரியான பாகிஸ்தான் தான். நமக்கு தெரியும், ஈரானும் ஒரு இஸ்லாமிய நாடு, பாகிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடு. அதனால தான் ஈரானுக்கு பாகிஸ்தான் உதவி செய்ய முன் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. எப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் பகை நாடுகளோ அதே மாதிரி தான் ஈரானும் பாகிஸ்தானும் ஜென்ம எதிரிகளா இருக்கக்கூடிய நாடுகள். 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல பாகிஸ்தான் தோத்து போகுது. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக தோல்வி அடைஞ்ச உடனேயே பாகிஸ்தான்ல இருக்கிற பலூச்சிஸ்தானை கைப்பற்றும் நோக்கில் ஈரான் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுச்சு. ஆனா அந்த நடவடிக்கை பலன் அளிக்கல. அதே மாதிரி பாகிஸ்தான் ஈரான் மேலே தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, எங்ககிட்ட இருந்து இந்த பலூச்சிஸ்தானை பிரிக்கிறதுக்கு பயங்கரவாதிகளுக்கு ஈரான் ஸ்பான்சர் பண்ணிகிட்டே இருக்குன்னு அவங்களும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சண்டை 5 டிகேட்ஸாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த யுத்தத்தில் திடீர்னு ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் குரல் கொடுத்துருக்கு. பாகிஸ்தானோட இந்த மன மாற்றத்திற்கு என்ன காரணம்? சரி, பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான் அப்படின்ற ஒரு பிராந்தியம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தானில் மட்டும் கிடையாது, ஈரான்லேயும் பலூச்சிஸ்தான் அப்படின்ற பிராந்தியம் இருக்கு. ஸோ இந்த 2 பிராந்தியத்திலுமே பலூச்சிஸ்தானை தனி நாடாக ஆக்கணும் அப்படின்ற குரல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ ஈரான் மேலே இஸ்ரேல் அணுகுண்டை ஏவி அந்த நாட்டை சிதைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஈரான் பக்கம் இருக்கக்கூடிய இந்த பலூச்சிஸ்தான் தனி நாடாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி உருவாகுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க பாகிஸ்தான் மேலே படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தானை விடுவிக்க சில முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இதனால பாகிஸ்தானுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தானுடைய முதலாளி, அதாவது பாஸா இருக்கக்கூடிய நாடு சீனா. அந்த சீனா ஈரான்ல எக்கச்சக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஈரானுடைய பெட்ரோல் பேன் செய்யப்பட்டிருக்கு. அதை மீறி சைனா ஈரான் கிட்ட பெட்ரோல் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீலை எல்லாம் அவங்க எதன் மூலமாக செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2021 எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரான் சீனாவுக்கு இடையில் இந்த புரிதல் ஏற்படுது. இப்போ திரும்பவும் இஸ்ரேல் ஈரான் போர்னால சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். அது மட்டும் இல்லை, சைனா பாகிஸ்தானில் சிபெக் காரிடார் அப்படின்ற பேரில் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட நோடல் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய துறைமுகமான குவாடாரில் இருக்குது. இந்த குவாடார் திரும்பவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய பலூச்சிஸ்தான் பிராந்தியத்தில் தான் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் இல்லை அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் இல்லை, பாகிஸ்தான் இல்லை அப்படின்னு சொன்னால் சீனா போட்டிருக்கிற முதலீடுகள் இல்லை. அது மட்டும் இல்லை, சைனாவுக்கு இப்போதைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஆதரவாக எந்த ஒரு நாடுமே கிடையாது ஈரானை தவிர. ஸோ ஈரான் காலி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது சைனாவுக்கு தான் மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதனால தான் பாகிஸ்தானை தூண்டி விட்டு இஸ்ரேல் மேலே அணுகுண்டு வீசுவோன்னு பேச வச்சிருக்கு சைனா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடு. இப்போது பாகிஸ்தான் இஸ்ரேல் மேலே நியூக்ளியர் பாம்பு போட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியா என்ன பண்ணும்? இங்கே தான் இந்தியாவுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. எப்படி குவாடார் போர்ட்டில் சைனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய சபார் துறைமுகத்தில் இந்தியா முதலீடு பண்ணியிருக்கு. இந்த சபார் போர்ட் அப்படின்றது ஈரானில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் வருது. அதனால இந்தியாவுக்கு இது டெலிகேட் சிச்சுவேஷன்.
இஸ்ரேல் அடி வாங்கினாலும் சரி, ஈரான் அடி வாங்கினாலும் சரி, அதனுடைய பாதிப்பு இந்தியாவில் எதிரொலிக்க தான் செய்யும். அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான இந்த யுத்தத்தை அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிக்கணும் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. அதற்கான ஸ்டெப்ஸும் முன்னெடுத்திருக்காங்க. இது எங்கே போய் முடியும் என்ற கேள்விக்கு காலம்தான் நமக்கு விடை சொல்லணும். நன்றி.